இருட்ட கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நாம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பெஷல் டே அப்படின்னும் பொழுது எப்போ வரும்னு ஐ திங்க் அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இருந்தாலும் there is only one star which is top star, no doubt about it. இத்தனை வருடமா அவருக்குன்னு அவரோட நேமை வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதை அவர் அழகா கேரி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்தது வந்து தேங்க்யூ டு த என்டையர் டீம் இயர். ஸோ முதலாவதாக நான் யாரை மேடை கூப்பிட போறேன்னா, அவரின்றி இவர் இல்லை அப்படின்னா அவ்வழி மகன். அண்ட் ஐ திங்க் ஒரு பிரின்சிபலோட வாழக்கூடிய ஒரு நபர் தான் தியாகராஜன் சார். யூஸ்வலா தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூஸ்வலா வந்து பர்த்டே அப்படின்னாலே நம்மலாம் காலையில வெளியில போவோம், கோயிலுக்கு போவோம், சாப்பிடுவோம், அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். பட் அவர் மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலா வந்து எப்பவுமே காலையில அந்த ஃபேன்ஸை பார்க்கறதாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஐ திங்க் வருடமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதலாவதாக பேசக்கூடிய நபர் யாருன்னா கண்டிப்பா நம்மளுடைய தியாகராஜன் சார் தான். ஸோ இன்னைக்கு இங்க வந்திருக்காரு நம்மளுக்காக. சார் ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அதாவது நான் வந்து 1979 ஒரு படம் ஆரம்பித்தேன். ஒரு மாத்து தப்பது மகன் ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார். இளையராஜா ஃபஸ்ட்டு கன்னட படம். அதுக்கப்புறம் அலைகளுவதில்லை வந்து படம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரெஸ். நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஷூட்டிங் போனதும் 6 மணிக்கு மேலே எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் குடும்பம், இல்லைன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன். இங்கே நாங்கள் இந்த பில்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும். இந்த கிரவுண்டில் தான் எல்லோரையும் மீட் பண்ணுவோம். நம்ம செல்லப்பா, தேவி, மணி, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கெல்லாம் சில பேர் நம்மளோட இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற பத்திரிகை நண்பர்களில் கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்க எல்லாரும் ஒரு பிரதர்லி அஃபெக்ஷனோடு தான் பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் ஷூட்டிங் பிரசாந்த் ஆரம்பித்த காலத்தில் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சை வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸை மதிக்கிறது, அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுறது, ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு கெத்து இல்லாமல் ஒரு ப்ரெஸ்ஸை வந்து கூப்பிட்டு அவங்கள மரியாதை பண்ணுறது, அவங்கள எங்கே பார்த்தாலும் பேசுது, அந்த பழக்கத்தை வந்து பிரசாந்துக்கு வந்து அந்த காலத்திலேயே அவராக பார்த்து கற்றுக்கிட்டது தான். நான் வந்து எதையுமே பிரசாந்த் வந்து இதை பண்ணு அதை செய்ய நான் சொல்கிறது கிடையாது. இப்போ படங்கள் தேர்ந்தெடுக்கிறது கூட யாராவது கதை சொல்லணும்னு வந்தாங்கன்னா அவங்க போய் பிரசாந்த் தான் கதை சொல்கிறாங்க. அவர் கதை கேட்பார். கேட்டுட்டு அவர் பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் பண்ணணும். ஒரு புது டைரக்டர் கூட யாராவது வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு படம் வேணும், அப்பாட்ட சொல்லுங்கன்னுவாங்க. நீங்கள் கதை சொல்லுங்கன்னு கேட்பார். நல்ல கதையாக இருந்தால் என்கிட்ட வந்து இல்லை பிரசாந்த், பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னீங்க, இருந்தாலும் நீங்கள் கதை நல்லா இருக்குன்றதுனால நம்ம வந்து ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லி அது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸை, புது ஹீரோயின்ஸை வந்து பிரசாந்த் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள், சில படங்கள் வந்து சரியாக போகாமல் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இந்த புது புது இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதில் 1-2 பேர் இப்போ வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்.
அவர் பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது பிரசாந்த் சொன்னார், இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் கேளுங்க, நீ பண்ணணும்னு நினைக்கிறானா? ஆமாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி அவர் வந்து நிறைய புது டைரக்டர் சொல்லிகிட்டே போகலாம். அடைக்கலான்னு ஒரு படம் நானும் பிரசாந்தும் பண்ணோம், அது புது டைரக்டரு. தகப்பன் சாமின்னு ஒரு படம், அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணது. இப்படி நிறைய விஷயங்களை பிரசாந்த் வந்து இண்டஸ்ட்ரிக்காக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ப்ரெஸ்ஸில் அவருக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், எல்லாருமே அவர்கிட்ட யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் ஒரு மேனேஜர் வச்சுக்கிறது கிடையாது. நீங்கள் இவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது. டைரெக்டாக அவரே ஃபோன் எடுப்பார், அவரே பேசுவார். அதே மாதிரி அவர் அப்ரோச், அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாருன்னா அன்னைக்கு யார் இருக்காங்களோ டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அவங்களோட வந்து அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு இருக்காது. ஆனால் கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸை மட்டும் எங்கே மீட் பண்ணாலும் மீட் பண்ணுவார். அவருடைய பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். சோபனா சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த மீட்டிங்கே ப்ரெஸ் மீட்டு தான். அவர் காலையில் ப்ரெஸ்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவர். இந்த தடவை அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாமல் போனது காரணம் வேறு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யாரும் அரேஞ்ச் பண்ணதுனால நமக்கு அந்த டைம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அதுவும் நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் லஞ்ச் டைமில் மீட் பண்ணலான்னு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரசாந்த் பர்த்டேக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்க அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிரசாந்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு நன்றி. இந்த சில விஷயங்கள் வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய படங்கள் அக்செப்ட் பண்ண போகிறாரு. அது படங்களை பற்றிலாம் நிறைய பேசுவார். அதெல்லாம் அடுத்த ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசுவோம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.